ஹலோ, வெல்கம் டு seasonbuds. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. முடக்கத்தான் கீரை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். மூட்டு வலிக்கு அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக இந்த கீரையை எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு டேஸ்ட்டாக கசப்பு இல்லாமல் எப்படி செய்யறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், உங்களுக்கு நிறைய நேரம் எடுத்துக்காது. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கிற இந்த முடக்கத்தான் கீரை அடையை வந்துட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். அதாவது அந்த காம்புலேருந்து வேறாக தான் உங்களுக்கு போகும், கொடி மாதிரி. ஸோ இலைகளை மட்டும் நம்ம தனியாக எடுத்துருக்கோம். முடக்கத்தான் கீரையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாயின்ட்ஸ் வந்து நல்லா பலப்படுத்தும். மூட்டு வலி இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போது பச்சரிசி 2 கப் வந்து நம்ம 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ 2 மணி நேரம் ஊறினா போதும். இது கூடவே நம்ம வந்துட்டு காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 டீஸ்பூன். ஸோ நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பவுல்லே காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அப்படி டைரெக்டாக. கீரை நல்லா ஒரு கைப்பிடி கொஞ்சம் சேர்த்தே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ முடக்கத்தான் கீரையும் சேர்த்தாச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ 2 மணி நேரம் ஊறினா போதும். நீங்கள் மார்னிங் டிஃபனுக்கும் செய்யலாம், நைட்டு டின்னருக்கும் செய்யலாம். உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைன் பேட்டராக அரைச்சி எடுத்தாச்சு. நீங்கள் வந்துட்டு திக்காக இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முடக்கத்தான் கீரை வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு கூட சொல்யூஷனாக இருக்குது. மோஷனை வந்துட்டு உங்களுக்கு அதாவது இழக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துட்டு இந்த முடக்கத்தான் கீரைக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து மாவு நல்லா கரைச்சாச்சு. இது கூடவே நம்ம வந்துட்டு வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நறுக்கினது ஒரு வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கோம். ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்காக தான், கூடுதல் டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக. ஸோ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது கூடவே கருவேப்பிலை 1 கொத்து கிள்ளி சேர்த்துருக்கோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பேட்டர் ரெடி. நீங்கள் உப்பு பார்த்துட்டு காரம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் கூட வந்துட்டு நறுக்கி சேர்த்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்தா உங்களுக்கு தெரியாது, மாவும் பச்சை கலரில் இருக்கிறதுனால, அதனால் நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஸோ இப்போ வந்து பேட்டர் ரெடி. இது நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஃபைனாக நம்ம மெலிசாக தோசை மாதிரி ஊற்றினா உங்களுக்கு பிச்சுட்டு வரும். ஸோ நம்ம வந்து அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம். இப்போலாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீரையை முதல் நாளே வாங்கி வச்சுட்டு, இல்லைனா வாரத்தில் ஒரு தடவை வாங்கி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ யூஸ் பண்ணுறாங்க. பட் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன்னா கீரையை எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிடும் போது தான் அதில் இருக்க சத்துக்கள் வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். இல்லைனா வந்து அதோட சத்து போயிடும் நீங்கள் என்ன தான் சமைச்சு சாப்பிட்டாலும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கீரை வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க, அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 2 பக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா பொதுவாக மூட்டு வலி மட்டும் அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக வந்துட்டு சொல்லப்படுது. பட் வந்து நிறைய அதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மாதத்தில் 2லேருந்து 3 தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கீரை கிடைக்கிறப்போ நீங்கள் அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தோசையில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். தேங்காய் கிரேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். அதாவது துருவின தேங்காய் இல்லைனா கீரின தேங்காய் எடுத்துகிட்டு கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காய்ந்த மிளகாய், புளி வந்துட்டு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ், அரை நெல்லிக்காய் சைஸில் புளி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே லைட்டாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான சட்னி ரெடி. இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் வந்துட்டு ஒதுக்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக இந்த பக்கம் நீங்கள் வந்து அடை ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளே சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த அடைக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாக இருந்தது. தாளிப்பு நம்ம எப்போவுமே சட்னிக்கு சேர்க்குற தாளிப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். ஸோ வந்து சட்னி ரெடி. இதை வந்து அடையோடு வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு துளியும் கசப்பே இல்லாமல் குறைஞ்ச நேரத்தில் ஒரு சூப்பரான முடக்கத்தான் கீரை அடை வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.